எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 18/3/2026 நடந்த NTPC கொஷின் ஷிஃப்ட் 2 பார்க்க போகிறோம். ஓகேவா? தமிழில் ரைட். கொஷின் இங்கிலீஷில் இருக்கும், நான் தமிழில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்குவேன். ஓகேங்களா? ரைட். இப்போது இது எதுக்காக நம்ம இந்த கொஷின்ஸ் நான் பார்க்குறோன்னா, வர மேலேருந்து அண்டர் கிராஜுவேட்டு NTPC எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது. ரைட்டுங்களா? அதுக்கு இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ரைட்டுங்களா? ஏன்னா ரயில்வே பொறுத்தளவு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம 17ஆம் தேதி 16ஆம் தேதி நடந்ததெல்லாம் போட்டிருக்கோம். நீங்கள் அதில் போய் பாருங்கள், நம்ம சேனலில் இருக்குது. ரைட்டு. இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம், கொஷின் சால்வ் பண்ணலாம். ரைட்டுங்களா? மொதல் கொஷின் என்ன கொடுத்துருக்கு பாருங்கள். ஒரு இணைகரம் இருக்குது, சரியா? ஒரு இணைகரம், அதோட டயகனல்ஸ் டயகனல்ஸ் இந்த முக்கு பகுதி தான், சரியா? டயகனல்ஸ் கொடுத்துருக்கு. ஒரு டயகனல் 3 சென்டிமீட்டர்னா 3 சென்டிமீட்டர் அப்படிங்கும்போது இன்னொரு டயகனல் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு டயகனல் கொடுத்தாச்சு, எவ்வளோ 3 சென்டிமீட்டர். இன்னொரு டயகனல் எவ்வளோன்னு கேட்டிருக்கு. ஓகேவா? அதேமாரி அதோட ஏரியா கொடுத்துருக்கு. இந்த குவாட்ரிலேட்டரோட ஏரியா எவ்வளோ, இணையத்தை ஏரியா எவ்வளோன்னு பார்த்தா 180 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சப்போ ஏரியா எவ்வளோ, 180 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஏரியா கொடுத்துருக்கு, டயகனல் கொடுத்துருக்கு, இன்னொரு டயகனல் கேட்டிருக்கு. ஓகேவா? சரி, ஏரியாவோட ஃபார்மானது ½ d1 × d2, சரியா? இணையகரத்தோட இணையகரம் கிடையாது, சாய் சதுரம்னு சொல்லுவாங்க நீங்கள் தமிழில், சரியா? சாய் சதுரமா இணையகரமா, நீங்கள் குவாட்ரிலேட்டர்னா இங்கிலீஷில். ரைட்டு. இணையகரம்னா பேரலோகிராம், இது சாய் சதுரம். சரி, ரைட்டு. ஓகே, இது எவ்வளோனா 180 இது சென்டிமீட்டர். ஓகேவா? அப்போ ½ ஒரு d1 டயகனல் எவ்வளவு 3. ஸோ அது போல் 3 போட்டலாம். d2 = 180. ரைட்டா? சரி, இப்போ கேன்சல் பண்ணணும். ஒரு 3 ஆக 3 18 0. அப்போ d2 = இந்த 2 இங்கே வந்துடுமா? அப்போ 60 × 2 எவ்வளவு 120. ஓகேவா? ஆப்ஷன் டி. ரைட்டுங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். மகேஷ் பேங்க்கில் 3100 ரூபா எடுக்கிறாரு. ஓகேவா? மொத்தம் 34 நோட்டு, அது மொத்தம் 34 நோட்ஸ் எவ்வளவு 3100 ரூபா. அந்த 34 நோட்டில் 50 ரூபா இருக்குது, 100 ரூபா இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ மொத்தம் இந்த 34 நோட்டில் எத்தனை 50 ரூபா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என் கொஷின் நல்ல கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், மொத்தம் எத்தனை நோட் இருக்குது? எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய். இது 50 ரூபா 100 ரூபா, 2 நோட்டு இருக்கு இல்லையா? அதனால் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு வச்சுருக்கோம். எத்தனை நோட்டு? 34 நோட்டு, ரெண்டும் சேர்த்து. ஓகேவா? அதுக்கடுத்து என்ன வச்சுருந்தோம்? நம்ம மதிப்பு எழுதணும். மதிப்பு எவ்வளவு? 50 எக்ஸ் ப்ளஸ்ஸு 100 ஒய் = எவ்வளவு? 3100 ரூபா. புரிஞ்சுதுங்களா? ரைட்டா? ஃபஸ்ட்டு என்ன சொன்னால், அந்த எக்ஸு ஒய் = 34 நம்பரை மட்டும் வச்சுக்கிறோம். 34 நோட்டு, எக்ஸுங்கிறது 50, ஒய். ஸோ நம்பரை மட்டும் வச்சுக்கிறோம். அதுக்கடுத்து என்ன? அதோட மதிப்பு எழுதணும். ஸோ அதனால் 50 எக்ஸு 100 ஒய் = 3100. ரைட். ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சீக்கிரம் கேன்சல். 1 5 5, 5 10, 62 5 310 வரும். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்? எக்ஸு ப்ளஸ் 2ஒய் = 62. ரைட்டுங்களா? சரி, இப்போது இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுங்கள். இந்த ஈக்குவேஷனை எக்ஸு ப்ளஸ் ஒய் = 34. ஓகேவா? இதை பண்ணலாம். எக்ஸை கேன்சல் பண்ணிடலாமா? கேன்சல். இப்போ இது எவ்வளோக்கும்? 2ஒயில் ஒய் போனால் ஒய் = 62 34 போச்சுன்னா 28. ரைட்டா? அப்போ ஒய் நமக்கு கிடச்சிட்டு 28. எக்ஸை கண்டுபிடிச்சிடலாமா? ஒய் 28னா எக்ஸ் எவ்வளோ இருக்கும்? எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய்க்குள்ளே 28 போடுங்க, = 34. அப்போ எக்ஸ் எவ்வளோ இருக்கும்? 34 - 28 6. ரைட்டுங்களா? ஓகே, இப்போது நம்ம எக்ஸ் தான் என்னது? 50 ரூபா நோட்டு. ஓகேவா? அப்போ 50 ரூபா நோட்டு எவ்வளோ இருக்கும்? 6 இருக்கும். புரியுதுங்களா? இது 100 ரூபா நோட்டு கேட்டாச்சுன்னா 28.
ரைட்டுங்களா? கூட்டி பாருங்கள், 2 சேர்த்து 34 வருதா? ஓகே, சரி. அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு 10 நோட்டு இருக்குது. அப்சர்வேஷனாக நோட்டு வச்சுக்கோங்க, சரியா? அதோட ஆவரேஜ் சராசரி வந்து 40. ஓகேவா? ஒரு 10 நோட்டுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் நோட்டு அதோட ஆவரேஜ் வந்து எவ்வளவு? 40. ஓகேவா? அதுக்கடுத்து என்னாச்சுன்னா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 10 நோட்டில் 9 + 1, சரியா? இந்த 10 நோட்டில் எதுக்கு எப்படி எழுதிக்குன்னா பாருங்கள், ஒரு நோட்டை வந்து 32ன்னு மார்க் கணக்கு பண்ணதுக்கு பதிலாக 43 கணக்கு பண்ணிட்டாங்க. புரியுதா? ஃபஸ்ட்டு 10 நோட் இருக்குது. 10 நோட்டோட ஆவரேஜ் வந்து 40. ஓகேவா? ஆனால் அதுக்கப்புறம் தான் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த 10 நோட்டில் ஒரு நோட்டை வந்து 32 மார்க்குக்கு பதிலாக 43ன்னு எண்ணிட்டாங்க, சரியா? ஸோ அப்போது கரெக்டான ஆவரேஜ் என்ன? புரியுதா? கரெக்டான ஆவரேஜ் என்ன? ரைட்டு. இது எப்படி செய்யணும்னா, இதுக்கு மட்டும் பாருங்கள். 43 32 பேர் 43. அப்போது 43ல் 32 போனால் எவ்வளவு? அதை கழிச்சிருங்க, 11. ஓகேவா? ரைட்டா? ரைட். அப்போ பாருங்கள், அடுத்து 10 நோட்டுக்கு அப்சர்வேஷன் ஆவரேஜ் வந்து எவ்வளவு? 40. ஓகேவா? அந்த 40 போட்டுக்கோங்க. ப்ளஸ் இங்கே டிஃப்ரெண்ட் எவ்வளவு? 32 பேர் 43 போட்டாங்க இல்லையா? அதோட டிஃப்ரெண்ட் எவ்வளவு? 11 இல்லையா? 43 - 11 டிவைட் பை மொத்தம் எத்தனை நோட்டு? 10 நோட்டு. அதை கீழே போட்டாங்க. ரைட்டா? புரியுதுங்களா எப்படின்ட்டு? மொத்தம் 10 நோட்டு, அதோட ஆவரேஜ் வந்து 40 போட்டுக்கோங்க. ப்ளஸ் நம்ம தப்பானதுக்கு இல்லையா, 32க்கு பதிலாக 43 போட்டாங்க இல்லையா, அதை கழிச்சுங்க. அதை போட்டுட்டு அந்த வேல்யூவை போட்டு டிவைட் பை மொத்தம் எத்தனை நோட்டு? 10 நோட்டு ஆவரேஜ்னால். ஓகேவா? அப்போ எவ்வளோ ஆகும்? 40 + 1.1 = 41.1. ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். ஏ மற்றும் பி வந்து ஒரு வேலையை 15 நாளில் செய்வாங்க. ஏ மட்டும் 17 நாளில் செய்வார். அப்போ பி மட்டும் அதே வேலையில் 2ல் 3 மடங்கு எவ்வளோ நாளில் செய்வார்? புரியுதுங்களா கொஷின்? ஏ மற்றும் பி வந்து 15 நாளில் செய்வாங்க. ஏ மட்டும் 17 நாளில் செய்வார். பி மட்டும் இவங்க செய்கிற வேலையில் 2/3 மடங்கு வேலையை எத்தனை நாளில் செய்வார்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, இந்த மாதிரி கொஷின் கேட்டால் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணணும் பாருங்கள். ஏ + பி கொடுத்துட்டு ஏ கொடுத்துட்டு பி மட்டும் கேட்கலாம், அல்லது ஏ + பி கொடுத்துட்டு பியோட வேல்யூ கொடுத்துட்டு ஏ மட்டும் கேட்கலாம். இந்த மாதிரி கொடுத்தாச்சுன்னா என்ன செய்யணும்னா ரொம்ப ஈஸி. 2 பெருக்கிடுங்க. 15 × 17 டிவைட் பை 2 கழிச்சிருங்க. இப்போ 17ல் 15 கழிச்சிச்சுனாலும் 2 வரும். ஓகேவா? இதுதான் பியோட வேலை. ரைட்டா? அப்போது இன்ட்டு என்ன சொல்லியிருக்கு, இது வந்து ஒரு நாள் வேலை, சரியா? முழு வேலை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சரி முழு வேலை, அவங்க என்ன சொல்லியிருக்கு 2/3 வேலை. ஸோ இன்ட்டு 2/3 போட்டுருங்க. முடிஞ்சதா? விட்டு கேன்சல். 1 3 3 5 3 15 15 85. ஆப்ஷன் ஏ. ரைட்டா? அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த கொடுக்கப்பட்டதில் எது மீடியன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு இது ஆட் நம்பர். மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குன்னு எண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11 நம்பர் இருக்குது, சரியா? 11ங்கிறது என்னது? ஆட் நம்பர். ஸோ ஆட் நம்பருக்கு மீடியன் என்னென்னா n + 1 டிவைடட் பை 2. அப்போ எத்தனை இருக்குது? 11. 11 + 1 எவ்வளோ? 12/2 அடித்தா 6. ஸோ அப்போ நமக்கு என்னென்னா இந்த கொடுத்துருக்கிறத அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டு அதில் 6வது நம்பர் எது வருதோ அதுதான் மீடியன். ரைட்டுங்களா? சரி, இப்போ அசெண்டிங் ஆர்டர் எழுதுங்க. ஃபஸ்ட் என்ன இருக்குது? 12. அடுத்து 19. 19க்கு அடுத்து என்ன இருக்குது? 24 இருக்குது. 24க்கு அடுத்து அடுத்த நம்பர் என்ன இருக்குது? 56. 56க்கு அடுத்து 70. அடுத்து 71. அடுத்து 77. ரைட்டா? 77. அப்புறம் 80 88 98. ரைட்டுங்களா?
1 2 3 4 5 6 7 8 9 10. இன்னும் ஒரு நம்பர் மிஸ் ஆகுது. 71 77 70 71 71 77 எழுதியாச்சு. 88 80 போட்டாச்சு. 80 88 99 ஓகே 99 11 வந்துச்சு. இப்போ இதில் 6வது நம்பர் எதுன்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6 6ஆம் நம்பர் கண்டது 71. ஸோ ஆப்ஷன் ஏ ரைட்டுங்களா. அடுத்த கொஷின் பாருங்கள். கல்பனா மற்றும் சுதா ரெண்டுக்கும் கல்பனா வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க? 621 மார்க்கு. சுதா வந்து எவ்வளவு? 522 மார்க் எடுத்திருக்காங்க. ஓகேவா. கல்பனா வந்து 69%. அப்போ சுதா வந்து எத்தனை பர்சன்டேஜ் எடுத்திருப்பாங்கன்னு கேட்டுக்கோங்க. ஓகே ரைட். ஸோ அப்போ 69 தான் என்னது 621னா 621 ஓகேவா. 621னா 522 வந்து எத்தனை பர்சன்டேஜ்? ஓகேவா ரைட்டு. 3 6 3 9 23 60 மீதி 2 7 3 21 ஓகேவா. 23 23 9 23 207 ரைட்டா. அப்போ 9 9 9 45 9 45 மீதி எவ்வளோ இருக்கும்? 7. அப்புறம் 8 9 72 ஓகேவா. ஸோ ஆப்ஷன் ஏ ரைட்டுங்களா. அடுத்த கொஷின் பாருங்கள். 2 நம்பரோட ப்ராடக்ட் வந்து எவ்வளவு? 45. அந்த 2 நம்பரோட கூடுதல் வந்து 14. அப்போ அந்த 2 நம்பரோட க்யூப் எவ்வளோன்னு கேட்டிருக்கு. சம் ஆஃப் தியர் க்யூப்ஸ் ஓகேவா. ஃபஸ்ட்டு பாருங்கள். 2 நம்பரோட ப்ராடக்ட் வந்து எவ்வளவு? 45. அடுத்த என்ன சொல்லியிருக்கு? 2 நம்பரோட கூடுதல் 14. என்ன கேட்டிருக்குன்னா எக்ஸ் க்யூப் ப்ளஸ்ஸு ஒய் க்யூபு எவ்வளோன்னு கேட்டிருக்கு. ஓகேவா. சரி, இதுக்கு ஃபார்முலா எழுதலாம். க்யூப் ஃபார்முலா எக்ஸு க்யூப் ப்ளஸ் ஒய் க்யூப் ஈக்குவல் டு எக்ஸு ப்ளஸ் ஒய் க்யூப் மைனஸ் 3xy எக்ஸு ப்ளஸ் ஒய். ஓகேவா. இந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. சரி, அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் எவ்வளவு? 14 க்யூபு மைனஸ் 3xy இந்த எவ்வளோ? 45 திரும்ப எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து 14. ஓகேவா. 14 க்யூப் எவ்வளவு? 14 × 14 196. 196 × 14 பெருக்கி போட்டுருங்க. எவ்வளோ வரும்னா 2744 வரும். சரியா. பெருக்கி போட்டுக்கோங்க. 19 × 19 சரி 14 × 14 × 14 ஓகேவா. ரைட். அடுத்து 3 × 45 × 14 எவ்வளோ ஆகும்? 45 × 14 630 ஆகும். ஓகேவா. ஸோ இப்போ 2744 மைனஸ் எவ்வளோ ஆகும்? 3 9 6 18 1890. ஸோ 2844 1890 கழிச்சா எவ்வளோ ஆகும்? 4 5 8 சரிங்களா 854 வரும். ஆப்ஷன் பி ஓகேங்களா. அடுத்த கொஷின் பாருங்கள். கொசிகன் 2 தீட்டா சீக்கன் தீட்டா மைனஸ் 30 தீட்டா மைனஸ் 30 ஓகேவா. நான் எழுதிக்கிறேன். கொசிகன் 2 தீட்டா அடுத்து என்ன கொடுத்துருக்கு? ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா மைனஸ் 30. இது வந்து இந்த தீட்டா வந்து எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. தீட்டா வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரியா. ரைட். இந்த கொஸ்டின் எப்படி செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா சீக்கன் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. சரியா. சீக்கன் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகேவா. அதை நோட் பண்ணிக்கோங்க. சீக்கன் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. சரிங்களா. சீக்கன் தீட்டா ஞாபகம் வைக்கிறதுக்கு ஈஸியாக பாருங்கள். இங்கேயும் சீக்கன் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகே ரைட். அப்போ சீக்கன் தீட்டா நமக்கு என்ன கொடுத்துருக்கு? தீட்டா மைனஸ் 30
ப்ளஸ் இது எவ்வளவு கொசிகன் டீட்டானது நமக்கு இங்கே 2 தீட்டா ஈக்குவல் டு எவ்வளவு 90 டிகிரி. ஓகேவா? அப்போது என்ன ஆகும்? ரைட்டுங்களா? அப்போ தீட்டா மைனஸ் 30 டிகிரி ப்ளஸ் 2 தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. இந்த 30 இந்த சைடு போச்சுன்னா என்ன ஆகும்? ப்ளஸ் 30 ஆகும். அப்போ இங்கே 3 தீட்டா இஸ் ஈக்குவல் டு 120 டிகிரி. ரைட்டா? இது ப்ளஸ் 30 ஆகுமா? ஓகே. அப்போது 3 3 4 3 12. அப்போ தீட்டா வந்து எவ்வளவு? 40 டிகிரி. ஆப்ஷன் சி. ரைட்டுங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷினு. ஒரு காலேஜ் எக்ஸாம் இருக்குது. அதில் ஆவரேஜ் மார்க் பை பாய்ஸ் வந்து 5 கம்மியாக எடுத்திருக்காங்க. கேர்ள்ஸு மொத்தம் 30 பாய் இருக்காங்க. அந்த 30 பாயோட ஆவரேஜ் மார்க் வந்து 20 கேர்ளோட ஆவரேஜ் மார்க்கோட 5 கம்மி. இதான் கொடுத்துருக்கு. சரியா? புரியுதுங்களா? அப்போது அவங்க ரெண்டுத்தையும் சேர்த்தா மொத்த ஆவரேஜ் வந்து 25. அப்போ பாய்க்கும் கேர்ளுக்கும் உள்ள ரேஷியோ எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? உங்கள் காலேஜில் 30 பாய் இருக்காங்க, 20 கேர்ள் இருக்காங்க. 30 பாயோட ஆவரேஜ் மார்க் வந்து 20 கேர்ளோட ஆவரேஜ் மார்க்கோட கம்மியாக இருக்குது, 5 கம்மியாக இருக்குது. அப்படி அதேமாரி அவங்க ரெண்டுத்துக்கும் சேர்த்தா அவங்க ஆவரேஜ் வந்து 25 இருக்குது. ஸோ அந்த பாய்க்கும் கேர்ளுக்குள்ள ரேஷியோ என்ன? ஓகேவா? ஸோ எப்படி இது ஈஸியாக செய்யலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு எத்தனை பாய்ஸ் பாருங்கள், கேர்ள்ஸ். ஓகேவா? எத்தனை பாய்? 30 பாய்ஸ். இங்கே எத்தனை கேர்ளு? 20 கேர்ள். 20 கேர்ளோட ஆவரேஜ் மார்க் வந்து எக்ஸ். ஓகேவா? பாய் வந்து எவ்வளவு? கேர்ளோட 5 கம்மி. ஸோ எக்ஸு மைனஸ் 5. ஓகேவா? ரைட்டா? ஸோ இது ரெண்டையும் சேர்த்தா அவங்க ஆவரேஜ் வந்து எவ்வளவு? 25. அப்போ எத்தனை ரெண்டுத்தையும் சேர்த்தானா 50 இன்ட்டு 25. புரியுதுங்களா? 30 பாய் அவங்களோட ஆவரேஜ் கேர்ளோட 5 கம்மினால எக்ஸ் மைனஸ் 5, கேர்ளுக்கு எக்ஸு. இப்போ ரெண்டும் சேர்த்தா மொத்தம் 50 பேர். 50ஓட ஆவரேஜ் வந்து 25. முடிஞ்சா? சிம்பிள். ஒரே இதில் சால்வ் பண்ணிடலாம் ஈக்குவேஷனில். ரைட்டா? அப்போ என்ன ஆகும்? 30x மைனஸ் 150 ப்ளஸ் 20x ஈக்குவல் டு என்ன ஆகும்? 25 5 125 0 1250. ஓகேவா? ரைட். அப்போ 50x ஈக்குவல் டு இந்த 150 ஈக்குவல் டு கன்சிடர் போனால் ப்ளஸ்ஸாக ஆகும். ரைட்டா? மார்க்ஸ் எவ்வளோ ஆகும்? 150 300 400 1400 1250 300 400. ரைட். ஒரு சீரோ கேன்சல். 1 5 5 3 5 15. சாரி, 2 10 மீதி 4 8 5 40. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடச்சிட்டு? 28. ஓகேவா? ஸோ இது அப்படி இந்த கேர்ளில் போட்டு கேர்ளோட ஆவரேஜ் மார்க் எவ்வளவு? அந்த பாய்க்கும் கேர்ளுக்குள்ள ஆவரேஜ் மார்க் தான் கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ கேர்ளோட ஆவரேஜ் மார்க் எவ்வளவு? இந்த எக்ஸ் 28 போடுங்க. பாயோட ஆவரேஜ் மார்க் எழுது அவங்களோட கம்மி 5 கம்மி. அப்போ 28ல் 5 போச்சுன்னா என்ன? 23. ஆன்சர் என்னது? 23:28. இதை பார்த்துக்கோங்க. யாருக்கு ஆவரேஜ் கேட்டிருக்குன்னு பார்த்துக்கோங்க. ரேஷியோ கேட்டிருக்கு. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் பாய் டு த கேர்ள். பாய் டு த கேர்ள்னால் 23:8. அதே இது கேர்ள் டு த பாய்னு கேட்டாச்சுன்னா 28:23 வரும். ஓகேங்களா? இதை நல்லா கவனிச்சுக்கணும். ஓகே, ஆப்ஷன் சி. ரைட்டா? அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு ஷீட், அயன் ஷீட் இருக்குது. சரியா? ஒரு அயன் ஷீட்டில் இருந்து நம்ம ஒரு சர்க்குலர் சிலிண்டர் செய்ய போகிறோம். அதோட டயாமீட்டர் வந்து 2 மீட்ரு, நீளம் வந்து 40 மீட்டர் லாங்கு. ஸோ அப்போது அந்த அயன் ஷீட்டு எவ்வளோ தேவைப்படும்? ஒரு அயன் ஷீட்லேருந்து செய்ய போகிறோம். சரியா? இது ஒரு அயன் ஷீட்னு வச்சுக்கோங்க. இந்த அயன் ஷீட்டை சுருட்டி ஒரு சிலிண்டராக மாற்றுறோம். ஓகேவா? அப்போ இதை அப்படியே சுருட்டுதோன்னு வச்சுக்கோங்க. அப்படியே சுருட்டி சிலிண்டராக மாற்றுறோம். ஓகேவா? அப்போது எவ்வளோவுக்கு மாற்றுறோன்னு பார்த்தாச்சுன்னா அதோட டயாமீட்டர் வந்து 2 தான். டயாமீட்டர் 2, அந்த ஃபுல் பகுதி 2. அப்போது நமக்கு ரேடியஸ் வந்து எவ்வளவு? 1. ஓகேவா? அப்போ வந்து எவ்வளோ ஏரியா தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த மொத்த பரப்பு கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு. மொத்த பரப்பு வந்து கர்வ்டு சர்ஃபேஸ், அதாவது சுற்றளவு எவ்வளவு? 2/RH. சிலிண்டரோட சுற்றளவு 2/RH. அப்போ 2 ×
பை இன்ட்டு ரேடியஸ் வந்து எவ்வளவு, டயமீட்டர் 2னா ரேடியஸ் வந்து அதில் பாதி. ஸோ 1 இன்ட்டு ஹைட் வந்து எவ்வளவு 40 மீட்டர். ஸோ 40 இப்போ எவ்வளவுது 40 இன்ட்டு 2 80 பை ஆப்ஷன் ஏ. ரைட்டுங்களா? ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த கொடுத்துருக்கிறதுல 81 வகுப்படக்கூடிய நம்பர் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? சரி, 81 என்னது எப்படி பிரிக்கலாம், 9 இன்ட்டு 9 81. சரியா? ஸோ அப்போ நம்ம 9ஆல் டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் நம்ம கண்டுபிடிச்சாலே போகும். 9ஆல் வகுப்படக்கூடிய நம்பருக்கு ஃபார்முலா என்னதுன்னா, ஃபார்முலா கிடையாது, ரூல் என்னென்னா, நம்ம கொடுத்துருக்கூடிய டிஜிட் இல்லை கூட்டுனா நம்ம 9ஆல் வகுப்படணும் அந்த நம்பர் வந்து. சரிங்களா? ஃபஸ்ட்டு இது பாருங்கள், 10 18 22 வருது. 22 9ஆல் வகுப்படாது. ஓகேவா? ஆப்ஷன் டி. சரிங்களா? டியை பாருங்கள், 5 5 10 ப்ளஸ் 8 18. ஸோ 18 9ஆல் வகுப்படும். 9 18. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி. ரூல் பார்த்துக்கோங்க, சம் ஆஃப் த டிஜிட், எல்லா டிஜிட்டையும் கூட்டினா அந்த டிஜிட் வந்து 9ஆல் வகுப்பட்டுச்சுன்னா அந்த நம்பர் வந்து 9ஆல் வகுப்படும். இதுதான் அதோட ரூல். ஓகேவா? அடுத்த கொஷின் பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷினு. ரைட்டுங்களா? ஒரு சிலிண்ட்ரிக்கல் கேவிட்டி ஆஃப் ரேடியஸ் வந்து 3 சென்டிமீட்டர், டெப்த் 2 சென்டிமீட்டர் இஸ் ஃபார்ம்டு ஒன் எண்ட் ஆஃப் த சாலிட் சிலிண்டர் ஆஃப் ரேடியஸ் 5 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் 7 சென்டிமீட்டர். தென் டோட்டல் சர்ஃபேஸ் ஆஃப் த சாலிடு என்ன கொடுத்துருக்குன்னா, ஒரு பெரிய சிலிண்டர் இருக்குது. சரியா? சிலிண்டர் இருக்குது, இதுக்கு மேலே இன்னொரு சிலிண்டரு, ரைட்டா, இதுக்கு மேலே இன்னொரு சிலிண்டரு இருக்குது. ஸோ இது எல்லாம் சேர்த்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னென்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரைட்டு. என்ன கொடுத்துருக்கு, ஃபஸ்ட்டு சிலிண்டர் பெரிய சிலிண்டருக்கு வந்து ரேடியஸ் வந்து 5, ஹைட்டு வந்து 7. ஓகேவா? சின்ன சிலிண்டருக்கு இதுக்கு மேலே வச்சுருக்கிறது வந்து ரேடியஸ் வந்து எவ்வளோனா 3. இந்த ரேடியஸ் வந்து எவ்வளோ 3, ஹைட்டு வந்து 2. ஸோ இதோட மொத்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னென்னு கேட்டிருக்கு. சரிங்க? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு இதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா பார்க்கலாம். ஓகேவா? சரி, இந்த பெரிய சிலிண்டருக்கு பாருங்கள், 2/r(h). சரிங்களா? 2/r h1 r1 ப்ளஸ் அடுத்ததுக்கு மேலே உள்ள சிலிண்டர் 2/r2 h2 ப்ளஸ். ஓகேவா? ஸோ இதோட சுற்றளவு இதோட இதுவும் பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்து இருந்துச்சுன்னா இந்த கீழே இருக்க இந்த 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 ஏரியா எவ்வளோ r². சரிங்களா? r² r1² வச்சுக்கோங்க. அடுத்து ப்ளஸ் இந்த ஏரியா r2² ப்ளஸ் அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் இடம் இல்லையா, இந்த பர்டிகுலர் இடம் வந்து இப்படி இருக்குது, இது ப்ளஸ் அதுக்குள்ளே இப்படி இருக்குது இந்த இடம் வந்து. ஸோ அப்போ இதுக்கு எப்படி நம்ம என்ன எழுதுவோம், இதுக்குள்ள இந்த ரேடியஸு ப்ளஸ் இந்த ரேடியஸ்லேருந்து இந்த ரேடியஸை கழிச்சா தான் அந்த இடம் கிடைக்கும். ஸோ r2² - r1². ஓகேவா? புரியுதுங்களா? ஸோ இங்கே என்ன ஆகும், r2² - r1². ஓகேவா? ரைட். இப்போ பாருங்கள், r1 வந்து எவ்வளவு 5, h1 வந்து எவ்வளவு 7. ஸோ 35 ப்ளஸ் 2r2 வந்து எவ்வளவு 3, அந்த ஹைட் வந்து எவ்வளவு 2. ஸோ 6 ப்ளஸ் r² இந்த ஏரியா r² வந்து 5 ஸ்கொயர் எவ்வளவு 25 ப்ளஸ் இங்கே இந்த ஏரியா, அப்போ 3 ஸ்கொயர் எவ்வளவு 9 ப்ளஸ் r2ங்க இந்த ரேடியஸு, r1ங்க இந்த ரேடியஸு. சரியா? ஸோ அதான் இதான் இந்த பகுதி, இது ஒன்று இந்த பகுதி. ஸோ r2ங்கிறது எவ்வளவு 5, இது ஒன்று தானே 5. ஸோ அப்போ 5 ஸ்கொயர் எவ்வளவு 25 மைனஸ் r1ங்கிறது 3,
அப்போ 3 ஸ்கொயர் எவ்வளவு 9 ரைட்டுங்களா. ஸோ அப்போ 2π 35 + 2π 6 + 25π + 9π + 16π. ஓகேவா. எவ்வளோ இருக்குது 70π + 12π + 25π ப்ளஸ் எவ்வளோ வரும் ப்ளஸ் 9π + 16π. ஓகேவா. இப்போ எவ்வளோ இருக்குது 25 25 50 50 50 120 + 12 132π. ஓகேவா. ரைட். ஆப்ஷன் சி ரைட்டுங்களா. அடுத்த கொஸ்டின் ரிமைனிங் கொஸ்டின் வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ நமக்கு டைம் இருக்கனாக்கா நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் டெய்லி. ஓகேங்களா. ஸோ ரிமைனிங் கொஸ்டின் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் நமக்கு வரும். ஓகேங்களா. ஸோ தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுத்துட்ருக்கனால கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டுங்களா. நீங்கள் எழுதி வச்சு படித்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லா எக்ஸாமுக்குமே உங்களுக்கு பயன்படும். ஓகேவா. மெயின்லி ஆர்ஆர்பி இந்த எஸ்எஸ்சி டிஎன்பிசிக்கு ஆல்சோ உங்களுக்கு பயன்படும். ஸோ எழுதி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் மீதி கொஷின்ஸை. ஓகே, தேங்க்யூ.